18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான மருத்துவ முன்னேற்றங்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். 1701ஆம் ஆண்டு ஜாக்கமோ பைலரினின்ற ஒரு கிரீக் ஃபிசிஷியன் ஃபர்ஸ்ட் நோன் ஸ்மால் பாக்ஸ் இனாகுலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ஸ்மால் பாக்ஸ்ன்ற பெரியம்மை நோய்க்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மைல்டான ஸ்மால் பாக்ஸ் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தினாங்க. இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஆரம்பகால வடிவமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு அடித்தளமும் இட்டது. அடுத்து 1713ஆம் ஆண்டு பெர்னடினோ ராமசினின்ற ஒரு இட்டாலியன் ஃபிசிஷியன் த மோர்பிஸ் ஆர்டிஃபிகம் டயட்ரைபா அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்சலான ரிசர்ச் ஒர்க்கை லட்டின் லாங்குவேஜில் எழுதி வெளியிட்டாங்க. அதில் அவர் ஆக்குபேஷனல் டிசீசஸ் பற்றியும் அந்த டிசீசஸ் ஏற்படுறதுக்குண்டான காரணங்கள் பற்றியும் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது இப்போ ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த வேலை செய்கிறனாலையும் அந்த வேலை நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூழல்னாலையும் ஏற்படக்கூடிய நோய்கள் தான் ஆக்குபேஷனல் டிசீசஸ் அப்படின்றது. உதாரணமாக இப்போ ஒரு சுரங்க தொழில் நடக்குது, சுரங்க வேலை நடக்குது அப்படின்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அதிகமான பளு தூக்கணும் அப்படின்ற நிலை ஏற்படும் போது அவங்க அதிகமான பளு தூக்குறனால பேக் இன்ஜுரிஸ் ஏற்படும். அதே மாதிரி கார்பல் டனல் சிண்ட்ரோம் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இடத்துல கட்டிட வேலை நடக்குதுன்னா அந்த இடத்துல தூசி துகள்கள்லாம் அதிகமாக இருக்கும். அதனாலே அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக சிலிகோசிஸ் மாதிரியான ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஸோ இதெல்லாம் தான் ஆக்குபேஷனல் டிசீசஸ் அப்படின்றது. ஸோ அந்த காலகட்டத்தில் குறிப்பாக 1713ஆம் ஆண்டு தான் பெர்னடினோ ராமசினி ஆக்குபேஷனல் டிசீசஸ்னால் என்ன, அதுக்குண்டான காரணங்கள் என்ன, அது பற்றிலாம் அவர் தெரிவித்தாங்க. இது இண்டஸ்ட்ரியல் மெடிசன்ல மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு வேலை நடக்குது, அந்த வேலை செய்கிறனாலையும் அந்த வேலை நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூழல்னாலையும் நோய்கள் ஏற்படுது தொழிலாளர்களுக்கு அப்படின்னா அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற நிறைய மாற்று வழிகள் இன்றைய காலகட்டத்தில் பண்ணப்பட்டு வருது. குறிப்பாக இப்போ ஒரே இடத்துல உட்கார்றனால ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் ஏற்படுது ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்தா அப்படின்னா. ஸோ அப்போ அதுக்கு வேலையை கம்மியாக்குறது, நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் ஆக்குபேஷனல் டிசீசஸ். அதை பற்றி அவர் தான் பெர்னடினோ ராமசினி தான் 1713ஆம் ஆண்டு 18ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தெரிவித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்குபேஷனல் டிசீசஸ் பற்றின சரியான புரிதலும் இல்லாமல் இருந்தது. இண்டஸ்ட்ரியல் மெடிசன் அதனுடைய வளர்ச்சியும் இல்லாமல் இருந்தது. இவருக்கு பிறகு தான் இண்டஸ்ட்ரியல் மெடிசன் மிகப்பெரிய அளவுக்கு வளர தொடங்கி இருந்தது. அதுக்கப்புறம் 1728ஆம் ஆண்டு ஸ்டீஃபன் ஹேல்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் இன்வென்டர் தான் பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு மெத்தடை டெவலப் பண்ணாங்க. அதாவது ரத்த அழுத்தத்தை அளவிடுறதுக்கு உண்டான சரியான முறையை ஸ்டீஃபன் ஹேல்ஸ் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கினாங்க. அதை அவர் 1728ஆம் ஆண்டு உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா அதில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டு இன்றைய காலகட்டத்தில் இந்த பிபி மெஷர்மெண்ட் ரொம்ப சர்வசாதாரணமாக மாறி இருக்குது. ஸோ அதுக்கு அடித்தளமிட்டது ஸ்டீஃபன் ஹேல்ஸோடைய ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் 1752ஆம் ஆண்டு வில்லியம் ஸ்மெல்லி அப்படின்ற ஒரு ஸ்காட்டிஷ் அப்சட்ரிஷியன், ஒரு மகப்பேறு மருத்துவர், அவர் அப்சட்ரிக் ஃபோர்செப்ஸை டெவலப் பண்ணி அதை பெரிய அளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாங்க. அப்சட்ரிக் ஃபோர்செப்ஸ் அப்படின்றது ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது பிரசவத்தின் போது பயன்படுத்தப்படும். குறிப்பாக பிரசவத்தின் போது குழந்தையை வெளியெடுக்கிறதுக்காக குழந்தையினுடைய தலையை எந்த விதமான காயம் ஏற்படாதவாறு பிடிச்சிக்கிட்டு வெளியே இழுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த அப்சட்ரிக்கல் ஃபோர்செப்ஸ் அப்படின்றது. அதை 1752ஆம் ஆண்டு வில்லியம் ஸ்மெல்லி தான் ஃபர்ஸ்ட் அதை டெவலப் பண்ணி அதை மிகப்பெரிய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மகப்பேறு மருத்துவத்துறையில் இது பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு நிறைய குழந்தைகள் காப்பாற்றப்படுறதுக்கு காரணமாக இருந்தது. ஏன்னா இந்த ஃபோர்செப்ஸ் இல்லாதனாலே அந்த காலகட்டத்தில் இப்போ பிரசவத்தின் போது தாய்மார்கள் மயக்கம் அடைஞ்சிட்டாங்கன்னா குழந்தையை வெளியே எடுக்கிறது ரொம்ப சிரமமாயிரும். அதனாலே நிறைய குழந்தைகள் அந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க. இந்த அப்சட்ரிக் ஃபோர்செப்ஸ் அப்படின்ற இந்த ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு அது மாதிரியான இறப்புகள் பெரும் அளவில் தவிர்க்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் தவிர்க்கப்பட்டும் வருது. அதுக்கப்புறம் 1753ஆம் ஆண்டு ஜேம்ஸ் லெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்காட்டிஷ் பிசிஷியன், அவர் ஸ்கெர்வி அப்படின்ற ஒரு டெஃபிஷியன்சி டிசீஸ், ஒரு நோய், இதை தடுக்கிறதுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கணும். அதாவது ஆரஞ்சு, அதே மாதிரி அதுக்கப்புறம் லெமன், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஜேம்ஸ் லெண்ட் தான்
கிளினிக்கலாக வந்து ப்ரூஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விட்டமின் சி எந்த அளவுக்கு வந்து முக்கியமானது, ஸ்கர்வி அப்படின்ற நோயை தடுக்கிறதுல விட்டமின் சி எந்த அளவுக்கு வந்து பங்கு வகிக்குது, அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்து கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறமா 1757ஆம் ஆண்டு பெர்சிவல் பாட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் சர்ஜன், அவர் தான் வந்து ஹெர்னியேட்டட் டிஸ்க்கு உண்டான ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி வந்து பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெர்னியேட்டட் டிஸ்க்கு உண்டான சரியான சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா 1761ஆம் ஆண்டு ஜியோவானி பெட்டிஸ்டா மோர்காக்னி அப்படின்ற ஒரு இட்டாலியன் ஃபிசிஷியன், அவர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. அவருமே வந்து அதை லட்டின் லாங்குவேஜில் வந்து வெளியிட்டாங்க. அதை வந்து த செடபஸ் எட் காசஸ் மோர்போரம் அப்படின்ற டைட்டிலில் 1761ஆம் ஆண்டு அந்த ஒரு ஒர்க்கை அந்த இட்டாலியன் ஃபிசிஷியன் வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து ஒரு நபர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவரை வந்து உடற்கூறாய்வு செய்யணும். அந்த உடற்கூறாய்வு செய்கிறதன் மூலமாக அவர் வந்து அவரோட இறப்புக்குண்டான காரணத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. இந்த விஷயத்தெல்லாம் ஜியோவானி பெட்டிஸ்டா மோர்காக்னி அவர் தான் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. உதாரணமாக இப்போ நிமோனியா ஏற்படுது அப்படின்னா அப்போ வந்து லங்கு வந்து நம்மளுடைய நுரையீரல் வந்து பஞ்சு மாதிரி இருக்கிற நுரையீரல் வந்து கல் மாதிரி மாறும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு உடல் உறுப்புகள் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதை பற்றி அவர் வந்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் தான் உடற்கூறாய்வு செய்கிறதுக்கு உண்டான முக்கியத்துவம் வந்து பிற்காலத்தில் வந்து தெரிய வந்தது. இதுக்கப்புறம் இதே 1750கள் இந்த காலகட்டத்திலேயே ஜோசப் பிளாக் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பிசிசிஸ்ட் அண்ட் கெமிஸ்ட், அவர் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதை வந்து கண்டறிஞ்சாங்க. அதை அவர் அப்போ வந்து ஃபிக்ஸ்டு ஏர் அப்படின்னு அழைச்சாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா என்னன்னு கூட அந்த காலகட்டத்தில் தெரியாது. ஜோசப் பிளாக் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெளியிடக்கூடியது, நம்ம சுவாசிச்சுட்டு வெளியிடக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த ரெஸ்பிரேட்டரி ஃபிசியாலஜி, சுவாச உடலியல், அதில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு இந்த கண்டுபிடிப்பு வந்து காரணமாக இருந்தது. ஸோ இதை நான் முன்னாடி சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த 1761 அந்த இட்டாலியன் ஃபிசிஷியன் அவர் வெளியிட்டிருந்தால் அந்த ஆட்டாப்சியினுடைய முக்கியத்துவம் சொல்லியிருக்கணும். ஸோ இதை மட்டும் நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1770கள் இந்த காலகட்டத்தில் வந்து ஜோசப் ப்ரீஸ்லி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட், அவரும் அதே மாதிரி கார்ல் வில்லியம் ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஸ்வீடிஷ் கெமிஸ்ட், இவங்க 2 பேருமே தனித்தனியாக ஆக்சிஜனை வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1750களில் கார்பன் டை ஆக்சைடு கண்டறியப்பட்டது. 1770களில் ஆக்சிஜன் வந்து கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறம் இது வந்து பெரிய அளவில் நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன், நம்ம வெளியிடுறது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு இந்த நுரையீரல் சார்ந்த சுவாசம் சார்ந்த மருத்துவத்துறை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த கண்டுபிடிப்புகள் வந்து முக்கிய காரணமாக அமைஞ்சது. அதுக்கப்புறமா வில்லியம் ஹண்டர் அப்படின்ற ஒரு ஸ்காட்டிஷ் அனாட்டமிஸ்ட், ஒரு உடற்கூறியல் நிபுணர், அவர் வந்து அனாட்டமியில் அதாவது உடற்கூறியலில் நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி அவருடைய யங்கர் பிரதரான ஜான் ஹண்டர் அப்படின்ற ஒரு ஸ்காட்டிஷ் சர்ஜன், அவர் வந்து 1774 அந்த காலகட்டத்தில் நிறைய சர்ஜிக்கல் டெக்னிக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. குறிப்பாக வந்து இந்த டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன், நம்மளுடைய உடல் திசுக்களை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடியது, அந்த சர்ஜரியை வந்து ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அதே மாதிரி வூண்ட் ஹீலிங், அதாவது வூண்ட் ஹீலிங் அப்படின்றது காயம் வந்து குணமடைகிறது, அதுக்காக சர்ஜரி பண்ணக்கூடிய முறைகளையும் ஜான் ஹண்டர் வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் மனித உடற்கூறியல் பண்புகள் பற்றி வில்லியம் ஹண்டர் வந்து தெரிவித்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அனாட்டமியன் சர்ஜரி இதில் வந்து டெவலப் ஆகுறதுக்கு, மருத்துவத்துறை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு இதெல்லாம் வந்து முக்கிய காரணமாக இருந்தது. பின்னர் 1785ஆம் ஆண்டு வில்லியம் வெதரிங் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பாட்டனிஸ்ட் அண்ட் ஃபிசிஷியன், அவர் வந்து ஃபாக்ஸ்லவ் அப்படின்ற ஒரு பிளான்ட்ல இருந்து டிஜிட்டாலிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டறிஞ்சாங்க, ஒரு காம்பவுண்டர். இந்த டிஜிட்டாலிஸ் அப்படின்றது அந்த காலகட்டத்திலிருந்து இந்த கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக வந்து 1785ஆம் ஆண்டுக்கு பிறகு அது வந்து பரவலாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த இருதயவியல் துறையில் ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு மருத்துவ வளர்ச்சி அப்படின்னா அது வந்து இந்த டிஜிட்டாலிஸ் அப்படின்ற மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான். அது 1785ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால இந்த டிராப்சி அப்படின்ற பிரச்சனை, அதே மாதிரி இந்த கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த மருந்துகள் வந்து பல ஆண்டுகள் வந்து அதுக்கப்புறம் அது உதவி நிறைய மக்கள் வந்து காப்பாற்றப்படுறதுக்கு அது வந்து காரணமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் 1793ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான பிலிப் பெனல் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு ஃபிசிஷியன், அவர் வந்து மாரல் தெரப்பி வந்து இந்த மென்டல் ஹெல்த் கேரில் வந்து கொண்டு வரப்படணும் அப்படின்றத அவர் வந்து உருவாக்கினாங்க. அதாவது மாரல் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து முன்மொழிஞ்சாங்க. அது 1793ஆம்
1949ஆம் ஆண்டு. அதாவது அந்த காலகட்டம் வரைக்கும் பிரான்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலக நாடுகள்லயே இந்த மென்டல் ஹெல்த்னால பாதிக்கப்பட்டவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து மனநல காப்பகங்கள்ல மிகப்பெரிய அளவுல கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. உதாரணமா அவங்கள வந்து சங்கிலியால கட்டி போடுறது, அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கோட் அது வந்து அவங்கள வந்து அணிவிச்சிருவாங்க. அதனால அவங்களுடைய கைய காலெல்லாம் அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சேர்ல வந்து கட்டி போடுறது. இது மாதிரி ஒரு மாறலே இல்லாம அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப கொடுமையா இருந்தது. இதெல்லாம் மாற்றப்படணும். அவங்களுக்கு இந்த சங்கிலிலாம் அவிழ்க்கப்படணும். அவங்க சுதந்திரமா விடப்படணும். இப்போ ஒரு பெரிய மனநல காப்பகம் இருக்குன்னா, அங்க வந்து அவங்க அதுக்குள்ள வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படின்றத இவர் தான் வந்து இந்த இந்த பிலிப் பீனல் அப்படின்ற பிரெஞ்சு பிசிசியன் தான் அதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதனாலே இவர் வந்து சில நபர்கள்னால ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காட்ரி, அதாவது நவீன மனநல மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டு வராங்க. ஸோ அதை அவர் அதுக்கப்புறம் பண்ணாங்க. பின்னர் 1796ஆம் ஆண்டு எட்வர்ட் ஜென்னர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பிசிசியன் அண்ட் சயின்டிஸ்ட், அவர் தான் வந்து ஸ்மால் பாக்ஸ் பெரியம்மை நோய்க்குண்டான தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க. கவுபாக்ஸ் அப்படின்ற நோயை பயன்படுத்தி அதன் மூலமாக ஸ்மால் பாக்ஸுக்கு எதிரான அந்த வேக்சின் தடுப்பூசியை 1796ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சாங்க. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் தான் ஒட்டுமொத்த மெடிக்கல் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் வேக்சின். இதுக்கு முன்னாடி தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் அந்த முறையை பயன்படுத்தி அடுத்து பல நோய்களுக்குண்டான தடுப்பூசிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ தடுப்பூசிகளின் விதை அப்படின்னே ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் வந்து சொல்லலாம். அது 1796ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது எட்வர்ட் ஜென்னர் அப்படின்ற இங்கிலீஷ் பிசிசியனால. அதுக்கப்புறமா 1799ஆம் ஆண்டு ஹம்ப்ரி டேவி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கெமிஸ்ட், அவர்னால நைட்ரஸ் ஆக்சைடோடைய அனஸ்தட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கண்டறியப்பட்டது. அதாவது நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்றது லாஃபிங் கேஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இதை வந்து மயக்க மருந்தாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஹம்ப்ரி டேவி வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க 1799ஆம் ஆண்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மயக்க மருந்தே கிடையாது. ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அப்படியே முழிச்சிட்டு இருக்கும் போதே, மயக்கம் அடையாத நிலையில் இருக்கும்போதே தான் சர்ஜரிலாம் நடக்கும். அதனால பயங்கரமாக வந்து ரத்தம் வெளியேறும், நிறைய பேர் வந்து அலறுவாங்க, அவ்வளோ பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு விதையிட்டது வந்து ஹம்ப்ரி டேவியினுடைய 1799ஆம் ஆண்டுக்குண்டான அந்த ஒரு கண்டுபிடிப்பு தான். இதுக்கப்புறம் தான் வந்து மயக்க மருந்தே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் தான் வந்து 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான மருத்துவ முன்னேற்றங்கள். இதே மாதிரி நான் ஏற்கனவே 17ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான மருத்துவ முன்னேற்றங்கள் பற்றி பேசியிருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதெல்லாமே வந்து அறிவுபூர்வமான தகவல்கள். நம்ம அந்த மெடிக்கல் ஹிஸ்டரியை திரும்பி பார்க்கும்போது மருத்துவ வரலாற்றில் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்றது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதே மாதிரி எப்படி இந்த மருத்துவ வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதே ஒரு நாலேஜ் வந்து வளரக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மருத்துவ முன்னேற்றங்கள், அது வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோஸ்ல நீங்க பார்த்த விஷயங்கள், நீங்க கேட்ட விஷயங்கள், அதுல எது புதுசா இருந்தது அல்லது நீங்க தெரிஞ்சுக்கும் போது இதை தெரிஞ்சுக்கிட்டனால எது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, அதெல்லாம் பத்தி கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.